ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன். மற்றும் ஒரு மேன்மையான நாளை தேவன் நமக்கு அருளியிருக்கிறார். தினந்தோறும் அவர் தம்முடைய வார்த்தைகளால் நம்மை பலப்படுத்துகிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த உலகத்தின் போராட்டங்களை நாம் எப்படி எதிர்கொள்வது, பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காண வேண்டும் என்பதை பரிசுத்த வேதாகமத்தில் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இன்றும் கூட ஜெபத்தோடு கூட தியானிக்கலாம். அப்பா, மீண்டும் ஒரு விசை உம்முடைய வார்த்தைகளால் எங்களோடு பேச வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நேற்று ராத்திரி நல்லா தூங்கி எழுந்தீங்களா? நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? 8939801234 என்ற நம்பருக்கு அவ்வப்பொழுது வாட்ஸ்அப் அனுப்பி தெரிவியுங்கள். 18ஆம் சங்கீதத்தில் 31வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கவனிங்க. கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கன்மலை யார்? என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. நாம் எழுந்தவுடனே நாம் யாரை குறித்து யோசித்தால், எதை குறித்து யோசித்தால், அல்லது நம்மை குறித்தே நாம் யோசித்துக் கொண்டிருந்தால் சோர்வை தவிர வேறொன்றும் இருக்காது. நம்முடைய உற்சாகங்கள் எல்லாம் இழந்து போய் மன அமைதியையும் இழந்து போய்விடும். எழுந்தவுடனே என் தேவன் எவ்வளவு பெரியவர், என்னை இன்மட்டும் காப்பாற்றி இருக்கிறார், நான் நன்றாய் தூங்கி மறுபடியும் எழுந்திருக்கிறேன், ஹல்லேலூயா என்று சொல்லுகிறீர்களா? என் தேவன் எவ்வளவு பெரியவர். நம்முடைய தேவனை தவிர நமக்கு கன்மலையாக வேறு யார் இருக்க முடியும்? இந்த பூமியில் அவரை தவிர நம்மை காப்பாற்ற யார் இருக்கிறார்கள்? அவரே என்னை தம்முடைய பலத்தினால் இடை கட்டுகிறவர். காலை எழுந்தவுடனே காலை கடன்களை முடிச்சுட்டு நல்லா குளிச்சு முடிச்சுட்டு வஸ்திரங்களை தரித்துக் கொள்ளுவோம், இல்லையாங்க? நீங்க ஒருவேளை ஆர்மியில் இருந்தீங்கன்னா ஆர்மி ட்ரெஸ், அல்லது நீங்க மெடிக்கல் ஃபீல்டில் இருந்தா அதுக்கேற்ற மாதிரி, அல்லது நீங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா அது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி, நாம வெளியே போகும்போது நம்முடைய வசதிக்கு, நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நாம ஆடை அணிஞ்சுக்கிறோம். ஏனென்றால் நம் அணிகிற ஆடையை வைத்துத்தான் இன்றைக்கு மனிதர்கள் நம்மை இப்படிப்பட்டவர்கள் என்று அடையாளம் காண்கிறார்கள். பிள்ளைகளை பாருங்களேன், அவங்களுக்கு யூனிஃபார்ம் அணிவித்து அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புகிற வேளையில அந்த யூனிஃபார்மை பார்க்கறவங்க இந்த பிள்ளை குறிப்பிட்ட ஸ்கூலுக்கு போகுதுன்னு கண்டுபிடிச்சிடறாங்கல்ல? ஆமாங்க, மனிதர்கள் வெளியரங்கமா தான் பார்ப்பாங்க. நல்லதான், நம்ம எவ்வளவு நேர்த்தியா ட்ரெஸ் பண்ணியிருக்கோம், அல்லது எவ்வளவு அஃபீஷியலா ஃபார்முலா ட்ரெஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் மனிதர்கள் தான் பார்ப்பாங்க. வஸ்திரங்களை நாம் அணிந்து கொள்ளலாம், நாம வாங்கிக்கலாம், அவைகளை அணிந்து கொள்ளலாம். ஆனால் பலனை தருவது யார்? நமக்கு அந்த ஆவிக்குரிய பலனை அருளுகிறவர் யாருங்க? உலகத்திற்குள்ளாக போகும்போது நாம் இந்த உலகத்தின் அதிபதியான சாத்தானுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய பலனை, இந்த பாவம் நிறைந்திருக்கிற இந்த உலகத்திலே பரிசுத்தர்களாக வாழ்வதற்கு, இன்னும் சோதனைகளை ஜெயிப்பதற்கு தேவையான பலனை, சாத்தானுக்கு வளைந்து கொடுக்காமல் தைரியமாக எதிர்த்து நிற்கக்கூடிய ஆவிக்குரிய அந்த பலனை நம்முடைய ஆண்டவர் தான் நமக்கு அருள்வார். அவருடைய கரத்துக்குள் நாம் இருப்போம் என்று. ஒரு வஸ்திரம் அணியறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறோம்? அப்ப ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்வதற்காக நீங்க தேவ சன்னதியில நேரத்தை செலவிடுறீங்களா? சில பேர் கண்ணாடிக்கு முன்னால மணிக்கணக்கா நின்று நேரத்தை செலவிடுறாங்க. அப்ப பரிசுத்த வேதம் என்கிற இந்த கண்ணாடிக்கு முன்பு எவ்வளவு நேரத்தை செலவிடுகிறாய்? நம்முடைய குறைவுகளை சரி செய்து கொண்டு நாம் நேர்த்தியாய் ஆயத்தமாவதற்கு கண்ணாடி முன்னால போய் நிற்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய குறைவுகளை சரி செய்து கொண்டு ஃபிட் ஆவதற்காக, தேவனுக்கு பிரியமானவர்களாய் இருப்பதற்காக, தேவன் அருளிச் செய்கிற ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு காலையிலும் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து வாசித்து உங்கள் இருதயத்தை சரி செய்து கொள்ளுங்கள். அவரே என்னை பலத்தால் இடை கட்டுகிறவர், அவரே என் வழியை செவ்வைப்படுத்துகிற தேவன், அவரே. ராங் சாய்ஸை சூஸ் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையில, அதாவது காலை நேரத்தை வேஸ்ட் பண்ணும்போது அந்த நாள் முழுவதும் அவுட் ஆஃப் ட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் தேவ சித்தத்தின்படி செய்யும் போது அது வாய்க்குமே தவிர, நாம் தாறுமாறாக முடிவெடுத்துக் கொள்ளுகிற போது, தவறான வழியிலே நாம் செல்லுகிற போது,
நாம அங்கே எதை பார்க்கிறோம் அல்லது நாம எதை செய்கிறோம் அங்கே? ஆனால் என் தேவன் எனக்கு செவ்வையான வழியை எனக்கு காண்பிக்கிறவர். எது எனக்கு நன்மையோ, எது முக்கியமோ அதை நான் செய்வதற்கு தேவன் எனக்கு ஞானத்தை அருளுகிறார். 33ஆம் வசனம், அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்குகிறார். ஏன் மான்களுடைய கால்களோடு ஒப்பிடப்படுகிறது? அவரனுடைய கால்களை யானையின் கால்களைப் போல் ஆக்குகிறார். பலமா அப்படின்னு சொன்னா, யானை நடக்கும்போது அது எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு பார்த்திருக்கீங்கல்ல? ஒரு யானை அதீத பலத்தோடு இருக்கிறது, அதேபோல் கால்கள் பெருசா இருக்கிறது. ஆனா அதால உயரமான இடத்துல அவ்வளவு சுலபமா ஏற முடியாது, குறுகலான வழியிலையும் போக முடியாது, சரிவான இடங்களில் நிற்கக்கூட முடியாது. இங்க பார்க்கிறோம், தாவீது என்ன சொல்லுகிறான்? தேவன் என் கால்களை மான்களின் கால்களை போலாக்குகிறார். மானோட கால் மெல்லிசா இருக்குங்க, அதாவது நல்ல ஒல்லியா பிளெக்சிபிலிட்டியா இருக்கும், அது ஸ்மார்ட்டா இருக்கும். எதுக்காக? உயர்ந்த ஸ்தலங்களிலே அவர் என்னை நிறுத்துகிறார். என்னை உயர் ஸ்தலங்களிலே ஏற்றி நிறுத்துவதற்கு. மான்களை கவனிச்சிங்கன்னா டக்கு 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 டக்குன்னு அந்த மெல்லிய கால்கள்ல எவ்வளவு உயரமான மலையா இருந்தாலும் கூட அந்த கால்கள் தன்னை சுமக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதுனாலே ஈஸியா நல்ல உயரத்துக்கு போய் நிற்கும். அதுபோல் தேவன் நாம் உயர்ந்த ஸ்தலத்தில் இருக்க வேண்டும் என்று, இந்த பூமிக்கு எட்டாத அதீதமான ஸ்தலங்களில் இருக்க வேண்டும் என்று, சறுக்குகிற இடங்களில் அல்லாமல், இறுக்கமாயிருக்கிற இடங்களில் அல்லாமல், குறுகலில் இல்லாதபடி உன்னத ஸ்தானத்தில் நம்மை உயர்த்தி நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய சன்னதியிலே நாம் காணப்படுகிற போது அவர் நம் பாதங்களை ஸ்திரப்படுத்துகிறார். பாருங்க 34வது வசனத்துல, என் கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார். என் கைகளுக்கு யுத்தத்தை கற்றுக் கொடுக்கிறார். யுத்தம்னா உடனே யாரையோ குத்தவோ அல்லது யாரையோ காயப்படுத்தவோ அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. நாம நம்முடைய விரல்களை உபயோகப்படுத்தி அநேகமான வேலைகளை எல்லாம் செய்கிறோம். நம்முடைய விரல்கள் நேர்த்தியாய் அசைகிற போது எவ்வளவு அநேக கிரியைகளை நாம் அதை கொண்டு செய்கிறோம். இன்னைக்கு சாஃப்ட்வேர் கம்பெனி அப்படின்னு சொல்றாங்க, ஆனா அவங்க அங்க என்ன வேலை செய்யறாங்க யோசிச்சு பாருங்க. அபார்ட் ஃப்ரம் பிரெயின், அவங்களுடைய ஃபிங்கர்ஸ் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதே போல ஒரு நல்ல மியூசிஷியன் தன்னுடைய விரல்களை அசைத்து அசைத்து நேர்த்தியான சங்கீதத்தை வாசிக்கின்றான். ஒரு எடிட்டர் தன்னுடைய ஃபிங்கர்ஸை தான் யூஸ் பண்ணிக்கொண்டே இருப்பார். ஒரு ரைட்டர் அதே போல தன் ஃபிங்கர்ஸை தான் யூஸ் பண்ணுவார். நாம் நம்முடைய கிரியைகளினாலே சாத்தானுடைய வாயை மூட வைக்க முடியும். இதோ இப்படி சோசியல் மீடியா மூலமாக தேவனுடைய வார்த்தைகளை எடிட் செய்து உங்கள் முன் கொண்டு வருவதன் மூலமாக, அதாவது அந்த திறமையை உள்ளடக்கியதான எடிட்டிங் மூலமாக அநேக இருதயங்களை அசைக்க முடியும். நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் காரிய சமர்த்தனாயிருக்க கிருபையருளுங்க ஆண்டவரே என்று காலமே ஜெபிக்க வேண்டும். ஜெபித்து அவரருளும் பலனை பெற்றுக் கொண்டால், ஸ்திரீகள் சமைத்தாலும் எந்த வேலையை செய்தாலும் நம்முடைய ஃபிங்கர்ஸ் என்பது ரொம்ப பிரயோஜனம் உள்ளவைகள். இவைகளை கொண்டு நாம் பிசாசானவனை எதிர்க்க முடியும். நாம் நேர்த்தியான தேவனை மகிமைப்படுத்துகிற பாடல்களை எழுதுகிற போது, பாடல்களை பாடுகிற போது, பாடல்களை இசை கருவின் மூலமாய் வாசிக்கிற போது, அவைகளை வீடியோவாக்கி அவற்றை ப்ரொடியூஸ் பண்ணுகிற போது, இவைகளை கொண்டும் பொல்லாத ஆவிகள் ஓடும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா? உங்கள் கரத்தின் விரல்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது? திறமையோடு கூட, அல்லது எனக்கு எதுவும் வராது அப்படின்னு சொல்றீங்களா? என் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். நான் கற்றுக்கொண்டால் அதே ஃபிங்கர்ஸை கொண்டு, இயலாது என்கிறவன் சாப்பிட மாத்திரம்தான் உபயோகப்படுத்துறான் கைகளை. ஆனால் தேவன் நம்முடைய கரங்களுக்கு தம்முடைய திறமையை கற்றுத்தரும்போது அற்புதங்களை நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து பார்க்கிறோம், வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி. கவனிங்க, என்னுடைய புயங்கள், என்னுடைய புஜங்கள் வெண்கல வில்லை என்ன செய்யுமாம்? நல்லா கவனிங்க, என்ன? வெண்கல வில்லை வளையும்படி செய்யும். அதாவது நல்லா குறி பார்த்து, சும்மா ஏதோ செய்யறது இல்லைங்க. குறி இல்லாத பக்தி குருட்டு பக்தின்னு சொல்லுவாங்க. நாம் செய்கிற பணிக்கு ஒரு குறி இருக்க வேண்டும், ஒரு இலக்கு இருக்க வேண்டும், ஒரு பலன் இருக்க வேண்டும். நிறைய பேர் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, எதையோ செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க.
அதை வச்சு எதையும் சாதிச்சிட்டோன்னு நினைப்பாங்க. ஆனா கடைசியில பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. ஏசாவை குறித்து வேதத்திலே பார்க்கிறோம். ஏசா வேட்டையாடுவதில் திறமையுள்ளவனாயிருந்தான். ஆனால் அவன் தன் திறமையை உபயோகிக்கவே இல்லை. எனக்கு மாம்சம் கொண்டு வா, நான் போஜனம் செய்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று தகப்பன் சொன்னா, போனவன் தானே வரலையே. காட்டுக்குள்ள போய் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் களைச்சு போய் அது வரைக்கும் வேட்டையாடிக்கிட்டே இருந்தா கடைசியில ஒரு சின்ன முயலை கூட பிடிச்சிட்டு வராம அவருடைய தம்பி சமைத்து கொண்டு வந்த போது, எனக்கு பசியா இருக்குப்பா, எனக்கு ரொம்ப களைச்சு போயிருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் குடுப்பியான்னு கேட்டானே தவிர என்ன சாதிச்சா வேட்டையாடுறதுல திறமையா இருந்து. இன்னைக்கும் அதே மாதிரி தாங்க இருக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை. ஆனால் தேவன் உன்னை பலப்படுத்துகிற போது, தேவன் உனக்கு துணையாயிருக்கும் போது, தேவன் உன் கால்களை மான்களின் கால்களைப் போலாக்குவார். உன் கைகளை அவர் யுத்தம் செய்ய கற்றுத்தடுவார். உன் புயங்களை பலப்படுத்தி இலக்குகளை எட்டும் வெற்றியை சாதிக்கிறதற்கு சகாயம் செய்வார். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. எவ்வளவு அழகா, எவ்வளவு நேர்த்தியா தேவன் ஒரு மனிதனை எப்படியெல்லாம் பலப்படுத்துகிறார் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். 36வது வசனத்துல, என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். கால்கள் வழுவாதபடிக்கு நாம் நடக்கிற வழியை அகலமாக்குகிறார். இடுக்கன்ல இருக்கிறோம், சிரமத்தில் இருக்கிறோம் சொல்றாங்க நிறைய பேர் இல்லையாங்க. இங்க என் கால்கள் வழுவாதபடிக்கு என்னை நடத்துகிறார். கவனிங்க, என்னுடைய கால்கள் வழுவாதபடிக்கு. வழுக்குனா என்ன ஆகும் தெரியுமா? அதுலயும் கணுக்கால் ரொம்ப ரொம்ப முக்கியமான. சடக்குன்னு எங்கேயாவது வழுக்கி பெண்ட் ஆயிடுச்சுன்னா நொண்டி நொண்டி நடப்போம். என காலை கீழே ஊன முடியாது. தேவன் என் வழிகளை ஆயத்தப்படுத்துகிறார். அது உயரமான மலையாயிருந்தாலும், சறுக்குகிற சரிவாக இருந்தாலும், இடுக்கனான இடமாயிருந்தாலும் அங்கே எனக்கு விஷாலத்தை அருளுகிறார். எத்தனை பேருக்கு இந்த சாட்சி இருக்குங்க? நம்ம இடுக்கனுக்குள்ளதான் இருக்கிறோம், சிரமங்களுக்குள்ளதான் இருக்கிறோம், பலவீனத்துக்குள்ளதான் இருக்கிறோம். நாம் ஆவிக்குரிய பிரகாரமா எவ்வளவோ சோர்ந்து போறவங்களா இருக்கோமே தவிர, நாம் தேவன் மேல் விசுவாசம் வைத்து, என் தேவன் பெரியவர், மகத்துவமானவர், அவரை போல ஒருவர் இல்லை, தேவனே என்னை பலப்படுத்துங்க என்று நீ சொல்லுவாய் என்றால் அற்புதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கட்டாயம் காண முடியும். என் கால்களை பலப்படுத்தி வழுவாதபடிக்கு என்னை காப்பாற்றுகிறார். என்னுடைய கால்கள் வழுவாதபடி என்னை நடத்துகிறார். என்னை இடுக்கனிலிருந்து அகலமான வழிக்குள்ளே நடத்துகிறார். என் சத்துருக்களை நான் ஜெயிக்கிறதற்கு நான் சரியான இலக்கோடு சத்துருவை முறியடிப்பதற்கு தேவன் எனக்கு வல்லமை தருகிறார். நாட்களிலே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதை செய்தாலும் அது வாய்க்க வேண்டும் என்றால், தேவனே என் கரங்களை பலப்படுத்துங்க, என் கால்களை பலப்படுத்துங்க, என்னுடைய இருதயத்தை பலப்படுத்துங்க, ஆவிக்குரிய பிரகாரமான பலனை அருளிச் செய்யுங்க, பிசாசானவனை எதிர்க்கிறதற்கு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பலனை எனக்கு அருளிச் செய்யுங்க என்று உண்மையாய் நீ ஜெபிக்கிற போது பரிசுத்த ஆவியானவர் உன்னை எல்லா விதத்திலும் பலப்படுத்துவார். உங்களை மாத்திரமல்ல, என்னை மாத்திரமல்ல, மற்றவரை அல்ல, இன்னொருவரை மாத்திரமல்ல, அவரை தேடுகிறவர்கள் யாராயிருந்தாலும் எல்லோரையும் அவர் பலப்படுத்துவார். அவர் நம் எல்லோரையும் மீட்டெடுப்பதற்காக, ரட்சிப்பதற்காக பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்திற்கு வந்த ஒரே ஒரு தேவன். பாவிகளுக்காக மரித்து ஜீவனோடு உயிர்த்தெழுந்த இயேசுவை போல இந்த உலகத்தில் வேறு ஒருவரையும் காண முடியாது. பூமியின் மேலும் வானத்தின் கீழும் அகாயத்திலும் எங்கிலும் அப்படிப்பட்ட ஒருவரை காணவே முடியாது. நீ விசுவாசிக்கிற தேவன் எப்பேற்பட்ட மகத்துவம் உள்ளவர் என்று அறிந்து கொண்டால் அவரை நீ என்ன கேட்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். எதற்காக ஜெபிக்க வேண்டும், எதற்காக வேதத்தை வாசிக்க வேண்டும், எதற்காக தேவனுடைய சந்நிதியிலே நாம் காணப்பட வேண்டும் என்ற கேள்விகளுக்கு பதில் ஒன்றுதான், அது உனக்காகத்தான். இதனால் எனக்கு என்ன லாபம் என்று கேட்பதற்கு முன்பு அவரிடத்திலே கேட்டால் எத்தனை விதமான ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு அருளுகிறார், எப்படியெல்லாம் அவருக்கு நாம் சாட்சிகளாய் வாழ முடியும் என்பதை தேவ வார்த்தையை படித்து தியானிக்கிறவர்களால் புரிந்து கொள்ள முடியும். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இந்த சமயத்திலும் யார் யார் எங்கெங்கிருந்து இந்த வார்த்தை தியானத்தில் ஒருமனப்பட்டிருக்கிறார்களோ, நான் பலவீனனாயிருக்கிறேன், எதுவும் இயலாத நிலையில் இருக்கிறேன், எதையும் சாதிக்க முடியாதவனாயிருக்கிறேன், எல்லா விஷயங்களிலும் நான் தோற்றுப்போய் கொண்டிருக்கிறேன் என்று யாரெல்லாம் சோர்ந்திருக்கிறார்களோ அவர்களோடு பேசுங்க ராஜா.
நான் பலவீனன்தான், ஆனால் என் தேவன் பலமுள்ளவர். என் தேவனைப் போன்று வேறு ஒருவரும் இல்லை. அவரே என்னை பலப்படுத்துகிறவர், அவரே என்னை ஸ்திரப்படுத்துகிறவர், என்னுடைய கால்களை உயர் ஸ்தலத்திலே நிறுத்துகிறவர், சறுக்கு விழும் இடங்களுக்கு என்னை தப்புவித்து கன்மலையின் மேல் என் பாதங்களை நிறுத்தி அவருடைய சாட்சியாய் வாழ்வதற்கு என் ஆண்டவர் எனக்கு சகாயம் பண்ணுவார் என்ற விசுவாசத்தை அருளிச் செய்யுங்க. நீர் அருளியிருக்கிற கரங்களை உம்முடைய நாம மகிமைக்காக உபயோகப்படுத்தும்படி எங்களுடைய கரங்களுக்கு நீர் கற்றுத் தருகிறீர் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ள கிருபை அருளுங்க ராஜா. எங்களுக்கு அருளியிருக்கிற திறமைகளை, எங்களுக்கு நீர் அருளிய தாளந்துகளை நாங்கள் மறைத்து வைக்காமல் எவ்விதத்தில் அவைகள் நம்முடைய நாம மகிமைக்கென்று உபயோகப்படுத்த வேண்டும் என்ற விஷயத்தை அறிந்து இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த தியானத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இது முதற்கொண்டு துணையாயிருந்து கால்கள் வழுவாதபடி காத்து உம்முடைய சாட்சிகளாய் நிலைநிற்க கிருபை அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றுமென்றும் சதா காலங்களில் எங்கள் அனைவரோடும் தங்கித் தரித்திருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு இடத்தில் விசுவாசத்தோடு இருங்கள், அற்புதங்களை உங்கள் வாழ்வில் காண்பீர்கள். 8939801234 என்ற நம்பருக்கு உங்கள் ஜெப தேவைகளையும் பிரைஸ் ரிப்போர்ட்ஸையும் டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி வையுங்கள். அவை எல்லாவற்றையும் பரிசீலிக்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள். தேவன் அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையை நடப்பிப்பதற்கு அவர் எப்பொழுதும் ஆயத்தமாகவே இருக்கிறார். தேவனுக்கு சித்தமான நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் மீண்டும் நாம் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.